அண்மை செய்தி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களுக்கான ஜாமீனை ரத்து செய்ய கோரிய மனு தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் 2024ஆம் ஆண்டு அவரது வீட்டின் அருகே வெட்டிக் கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் பிரபல ரவுடி நாகேந்திரன், அவருடைய மகன் அஸ்வத்தமன் உள்ளிட்ட 29 பேர் மீது காவல்துறை குற்றம் சாட்டப்பட்டது. இதில் 27 பேர் கைது செய்யப்பட்டனர். 2 தலைமறைவாக உள்ளனர். இந்த நிலையில் சமீபத்தில் உடல்நிலை பாதிப்பு காரணமாக முக்கிய குற்றவாளி நாகேந்திரன் மரணமடைந்தார். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளான அஸ்வத்தமன், அஞ்சலி உள்ளிட்ட 12 பேருக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. இந்த நிலையில் இந்த வழக்கில் தமக்கு ஜாமீன் வழங்க கோரி ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடி தாக்கல் செய்த மனுவும், 12 பேருக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய கோரி ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி தாக்கல் செய்த மனுவும் நீதிபதி கே ராஜசேகர் முன்பு விசாரணை கொண்டது. அப்பொழுது ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் எஸ் முத்தமிழ் செல்வகுமார், இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முக்கிய நபர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ள நிலையில் பொற்கொடிக்கும் ஜாமீன் வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் இந்த வழக்கில் 10 சவரன் நகையை வழங்கியதாக மட்டுமே அவர் மீது குற்றச்சாட்டு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். காவல்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ஆர் முனிப்பராஜ், குற்றச்சாட்டு பதிவு கட்டத்தில் இருக்கும் நிலையில் ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளை கலைக்க வாய்ப்பு இருப்பதாக கூறினார். மேலும் சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளதால் 12 பேருக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய கோரி காவல்துறை சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து ஜாமீன் வழங்க கோரி ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடி தாக்கல் செய்த மனு, ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி தாக்கல் செய்த மனு ஆகியவற்றோடு காவல்துறை தாக்கல் செய்த மனுவும் சேர்த்து விசாரிக்கப்படும் என கூறிய நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை டிசம்பர் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.